பட்டாசு ஆலை விபத்துகளை தடுப்பது குறித்து நீதிபதிகள் பரிந்துரைகளை வழங்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை ஜூன் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். சிவகாசியைச் சேர்ந்த சமுத்திரவள்ளி உள்ளிட்டோர் 2014 பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்த கணவரின் மரணத்திற்கு இழப்பீடு கோரி வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி புகழேந்தி, விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு பணி, விதவை ஓய்வூதியம், வீடு உள்ளிட்ட மறுவாழ்வு பணிகளை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு உத்தரவுகளை வழங்கியிருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வில் அரசு தரப்பில் மேல்முறையீட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சதீஷ்குமார், ஜோதிராமன் அமர்வு பட்டாசு ஆலைகளில் தொடர்ச்சியாக நடைபெறும் விபத்துகளுக்கு அரசு உரிய தீர்வு காண வேண்டும் என தெரிவித்தனர். தொடர்ந்து கோடை காலங்களில் பட்டாசு உற்பத்தியை நிறுத்தி வைப்பது தொடர்பாக அரசு முடிவெடுக்க வேண்டும் என குறிப்பிட்ட நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் தரப்பில் பட்டாசு ஆலை விபத்துகளை தடுப்பது தொடர்பான பரிந்துரைகளை வழங்க உத்தரவிட்டு வழக்கை ஜூன் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.